வெல்கம் டு ராஜி ஸ்பிரிச்சுவல் ஆடியோ லைப்ரரி. திருவாய்மொழியில் ஆழ்வாரின் உள்ள பயணம், ஏக்கம் முதல் பரமானந்தம் வரை. பகுதி 2. புல்லரித்து எம்மான் புகழ்பாடி வீதியிலே துள்ளாதார் வாழ்வே வீண். ஆதி மூலமே தேனுண்ணும் வண்டுகளின் ஓசை மட்டுமே கேட்கும் பொழிலின் பேரமைதியை அதன் நடுவேயுள்ள மடுக்கரையில் நின்ற யானையின் அலறல் கலைத்தது. நாள்தோறும் 1000 தாமரைகள் கொண்டு எம்பெருமானை வழிபட குளத்தில் இறங்கிய யானையின் பருத்த கால்களை செம்புலால் உண்டு வாழும் முதலை கவ்வியதால் விடுவித்துக் கொள்ள முடியாமல் பல காலமாக பிளறியது. அன்போடு பறித்த தாமரையை எம்பெருமான் திருவடியில் இட முடியாத அருந்துயரால் நிலை தடுமாறி கதறியது. தன் பலம் எல்லாம் கொண்டு காலை உதறியும் முதலையின் விஷத்தால் உயிர் போகும் வலியில் துடித்தது. தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாது என்று உணர்ந்து பறித்த மலர் நீரில் விழாமல் இருக்க துதிக்கையை ஓங்கி உயர்த்தி எம்பெருமானே கதி என்று மனமாற அழைத்தது. அதன் கதறல் பரமபதம் வரை சென்று அவன் திருச்செவிகளில் விழ தன் அடியவனுக்கு வந்த துயரைக் கண்டு திடுக்கிட்டு மனம் இளகியவனாய் யானைக்கு இன்னருள் வழங்க கருடன் மேலேறி அரைக்குலைய தலைக்குலைய குளக்கரைக்கு விரைந்து எழுந்தருளினான் எம்பெருமான். சுடராழியால் முதலையை துணித்து யானையை அதன் வாயிலிருந்து விடுவித்து அதற்கு முக்தியை அருளினான். இந்த கஜேந்திர சரித்திரம் போல எம்பெருமானின் தன்மைகளையும் திருக்குணங்களையும் லீலைகளையும் எடுத்துரைக்கும் நிகழ்வுகளை சிந்திப்பதால் வரும் களிப்பில் ஆடி பாடுபவர்களை கொண்டாடியும் அல்லாதாரை இகழ்ந்தும் நம்மாழ்வார் அரிசீர்கழி நெடிலடி ஆசிரிய விருத்தத்தில் அமைந்த திருவாய்மொழியின் 3ஆம் பத்து 5ஆம் திருவாய்மொழியான பொய்மாம் பூம்பொழில் என்ற பதிகத்தில் அருளிச் செய்துள்ளார். கருமுகில் போன்ற நிறமும் குணமும் கொண்ட கண்ணன் ஒரு மிருகமான கஜேந்திரனின் துயரை துடைக்க ஓடோடி வரவேண்டுமா? தன் சங்கல்பத்திலேயே அனைத்தையும் செய்ய முடிந்த அந்த பரமாத்மா பரமபதத்தில் இருந்தபடியே காப்பாற்றியிருக்கலாமே. விரைந்து வந்த எம்பெருமானை நோக்கி அந்த யானை, என்றேனும் ஒரு நாள் அழிந்தே போகக்கூடிய இந்த உடலை பாதுகாத்துக் கொள்வதற்காக நான் கதறவில்லை. எம்பெருமானே, உன்னை நேரில் சேவித்து உந்தன் பொன்னடிகளில் இத்தாமரை மலரை இடுவதற்கே கரைந்தேன் என்றது. இப்படிப்பட்ட பக்தனுக்கு முன் தோன்றாமல் அவன் ஆசையை தன் சங்கல்பத்தால் நிறைவேற்ற எங்கனே முடியும்? ஆழ்வாரே முடிச்சோதியாய் என்ற பத்தில் இதனை அருள்கிறார். தன்னை தொழ வேண்டுமென்ற காதல் கொண்ட களிற்றை காப்பதற்காக பெரிய திருவடியை வாகனமாக கொண்டு தோன்றியவனே, அழியாத சங்கல்ப ஞானத்திலே உலகில் உள்ள அடியவர்க்கு உதவினால் உன்னுடைய சிரத்த ஜோதி குன்றிவிடாதா? எம்பெருமானை பற்றி பாடி துள்ளி பறந்து மனம் நெய்யாதவர் உலகில் வாழ பயனற்றவர்கள் என்ற ஆழ்வார் எம்பெருமானின் நீர்மையையும் எளிமையையும் பலவிதமாக பின்னர் எடுத்துரைக்கிறார். முதலில் உலகை அழிக்கும் தன்மை கொண்ட தீயவர்களை முடித்த எம்பெருமானின் விரதத்தை பற்றி ஆழ்வார் கூறுகிறார். அசுரகுலத்தில் பிறந்தவர்கள் மக்களை கொன்று தின்று வாழும் குணமுடையவர்கள். குளிர்ந்த கடல் சூழ்ந்த உலகில் சேர்ந்து வாழும் மக்களைக் கண்டால் வெறுப்படைந்து அவர்களுக்கு தீமை செய்ய வேண்டும் என்ற சினத்தை காலில் வீரக்கடலாக அணிந்தவர்கள். அசுரர்களும் தன்னால் படைக்கப்பட்டதால் தங்கள் காழ்ப்பை மாற்றிக்கொள்வார்கள் என்று திருமால் பொறுத்தாலும் மாறாத உறுதி பூண்டவர்கள். இப்படிப்பட்ட பாதகங்கள் செய்வோருக்கு தீமை செய்து அதன் காரணமாகவே பெரிய பிராட்டியாரை மகிழ்விக்கும் அவளுடைய நாதனை பாட வேண்டி பண்களே என்னை வைத்து பாட வேண்டும், என்னை வைத்து பாட வேண்டும் என்று ஓடி வருகின்றன. இவ்வுயர்ந்த பண்களில் பாடி கால்கள் தரையில் பதியா வண்ணம் துள்ளுதலும் குதித்தலுமான கூத்தாடுவதே தங்கள் வாழ்வென நினையாதவர்கள் வினைகளில் மூழ்கி பல பல பிறவி எடுத்து இவ்விருள் தருமா ஞாலத்தில் உழல்வர். அடுத்து ஆய்ப்பாடியில் கோவர்த்தன குன்றினை குடையாக ஏந்தி ஆனிரை காத்த கருணையை ஆழ்வார் கூறுகிறார். மழை மாறாமல் பெய்ய வேண்டி இடையர்கள் இந்திரனுக்கு விருந்தளிப்பதைக் கண்ட கண்ணன் தான் பிறந்த ஊரில் மற்ற தேவதைக்கு பொருள்களை தருவது மனைவிக்கு மற்றவர் மூலம் பணி செய்வது போன்றதாகும் என்று மழையும் காற்றும் புல்லும் நீரும் தந்து வாழ்வாதாரமாக விளங்கும் கோவர்தன மலைக்கு அவ்விருந்தை தரச் செய்தான். அதை ஏற்று இடையர்களும் துண்ணு சகடத்தார் புக்க பெருஞ்சோற்றை என்பதற்கேற்ப அந்த கோவர்த்தன மலையளவிற்கு உணவை குவித்தனர். கண்ணனும் கோவர்த்தன ஹஸ்மி என்று
கோவர்த்தன மலையின் ரூபம் கொண்டு உணவை ஏற்றான். இதனால் கோபமடைந்த இந்திரன் கல்மழையை பொழியும்படி செய்தான். அப்போது கண்ணன் கோவர்த்தன குன்றை தன் திருக்கரங்களால் 7 நாட்கள் தூக்கி பிடித்து அதன் கீழே ஆயர்பாடி வாசிகளை வைத்து காத்தான். இந்திரன் பெரும்பசியால் இவ்வாறு செய்ததால் அவனை கொல்லாமல் அவனே தவறை உணரும்படி செய்தான். இவ்வாறு பசுக்களையும் பசுக்களைப் போலவே அறிவு குறைந்த இடையர் குலத்தையும் காப்பாற்றிய பிரானார் பெருமையை நாள்தோறும் ஓயாமல் சொல்லி சொல்லி தலை தரையில் இடிக்கும்படி குட்டிக்கரணமிட்டு ஆடாதவர்கள் துன்பங்கள் அலையென அழுந்தும் நரகத்தில் கரையேறாதபடி வருந்துவர் என்கிறார் ஆழ்வார். அடியவர்களுக்கு ஏதேனும் செய்தபடி இருக்க வேண்டும் என்று எண்ணியிருப்பவன் எம்பெருமான். மிகவும் கடினமான செயல்களையும் எளிதாக செய்துவிட்டு ஏதும் செய்யாதது போல இருப்பவன். அவன் செய்யும் செயல்களை நாம் தடுக்காமல் இருப்பது ஒன்றே நாம் செய்ய வேண்டியது. அவன் நமக்காகவே உள்ளான் என்று இச்சரித்திரம் சொல்கிறது. இப்படிப்பட்டவனே புகழ்ந்து ஆடி பாடாதவர்கள் இந்த பூமியில் இருப்பதே நரகம். ஸ்வர்க்கமும் நரகமும் அவரவர் நிலைக்கு ஏற்ப அல்லவா அமையும். அடுத்து, ஆயர்குலத்தின் அணிவிளக்காகி ஆய்மகளுக்கு அன்பனான சரிதத்தால் கண்ணனுடைய காதல் மனதை கூறுகிறார். நீலாதேவியின் அம்சமானவளும் எங்கும் மனம் நிரப்பும் மலர்மாலை அணிந்தவளும் கந்தம் கமழும் அழகிய குழலியும் இடைச்சியுமான நப்பின்னை ஒரு மாவீரனையே மணக்க வேண்டுமென நினைத்த அவள் தந்தை கும்பன் 7 பெரிய எருதுகளை அடக்குபவனே அவளுக்கு தகுந்த மணாளன் என்று நியமித்தார். கண்ணனை காதலிக்காதவரும் ஆயர்பாடியில் உண்டோ? நப்பின்னை பிராட்டியின் அழகில் தோற்ற கண்ணன் பஞ்சிய மெல்லடி பின்னை திறத்து முன்னாள் பாய்விடைகள் 7 அடர்த்து என்னுமா போலே அவளுக்காக 7 பெரிய எருதுகளின் கழுத்தையும் தனது ஒரு காலில் பிடித்து நெரித்தான். எருதுகளை எளிதாக வெற்றி கொண்டு பவளம் போன்ற திருவதரம் விரிய புன்முறுவல் செய்து நப்பின்னையின் அணைப்பால் ஆனந்தம் அடைந்தான். பரமாத்மாவானவன் ஒரு இடைச்சியின் காதல் பொருட்டு எளியனாய் போட்டியிட்ட தன்மையை குறித்து ஆரவாரமாக பாடி ஆடித் திரிவதே வாழ்வென இல்லாதவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்களின் நடுவே பிறந்த பிறப்பால் என்ன பயன்? மத்தக்களிற்று வசுதேவர் தம்முடைய சித்தம் பிரியாத தேவகி தன் வயிற்றில் பிறந்து கம்சனை வென்ற வீர சரிதையை அடுத்து ஆழ்வார் கூறுகிறார். தசரதரை தந்தையாக பெற வேண்டுமென தீர்மானித்தான் என்பதற்கேற்ப தான் யார் மூலமாக அவதரிக்க வேண்டுமென அவனே தீர்மானிப்பான். சத்வகுணம் மிகுந்த தேவகியையும் வசுதேவரையும் சிறையிலிட்டு துன்புறுத்திய கம்சனின் சூழ்ச்சிகளையெல்லாம் முறியடித்து வந்த காரியத்தை முடித்தான் கண்ணன். மழுங்காத ஞானமும் நிறைந்த திருக்குணங்களும் சேர்ந்ததால் ஒளிரும் திவ்யமங்கள திருமேனியானது பரமபதத்தில் எவ்விதம் காணப்படுகின்றதோ அவ்விதமே அவதார திருமேனியையும் காணப்பெற வருபவன் அவன். வேதங்களை காரணமாக கொண்டவனும் வேதங்களால் மட்டுமே அறியக்கூடியவனுமான அவனுடைய பிறப்புகள் கர்மத்தால் அமையாததால் இது சாத்தியமே. அடியவர்கள் அவனுடைய அவதாரத்தையே அண்டி நிற்பர் என்பதற்கு ஏற்ப அவனையே சுற்றி சுற்றி வருவர். இப்படி அடியவர்களின் எதிரிகளை களைவதற்காக அவதாரம் செய்தருள இறங்கி வந்த திருக்குணத்தை எண்ணியும் எவ்விதமான மாறுதல்களும் அடையாதவர்கள் இவர்கள் ஒரு பொருள் என்று கூட நினைக்கத்தகாதவர்கள். வேதங்களை கற்றுணர்ந்தாலும் அவன் திருக்குணங்களை அனுபவித்து வீதிகள் தோறும் துள்ளாதாரின் ஞானமும் வீணே. மானிடவர் அல்லரென்று என் மனத்தே வைத்தேனே என்பது போல மனித பிறவியின் பயனே அவனை அண்டுதல். அதையே விட்டால் உயிர் வாழ்தல் எதற்கு? அடுத்து, மீனொடு ஆமை கேழல் அரி குரலாய் முன்னும் ராமனாய் தானாய் பின்னும் ராமனாய் தாமோதரனாய் கல்கியாய் ஆனான் என அடியவர்களுக்காக வியக்கத்தக்க பல பல அவதாரங்களை எடுக்கும் எம்பெருமானை தூய அன்போடு கொண்டாடுபவர்களின் மேன்மையை ஆழ்வார் கூறுகிறார். வேதங்கள் பிறப்பற்றவன் என்றாலும் நம்மை திருத்தி பணிகொள்ள மீண்டும் மீண்டும் இறங்கி வருகிறான் அவன். என்ன செய்தால் இவர்கள் பிறவிப் பெருங்கடல் நீங்குவர் என்று தவம் போல எண்ணியபடி திருப்பார் கடலில் கண் வளர்பவன் அவன். பாலில் பழுத்த பழமாக பார்த்தவுடன் உண்ண வேண்டுமென இருப்பவனும் தோஷமற்ற கரும்புச்சாறு போன்றவனும் எங்கும் இனிமையே நிறைந்த கற்கண்டு போன்றவனும் அனைத்து விதமாகவும் அன்னிக்கும் தேன் போன்றவனும் எப்போதும் காப்பவனும் ஆகிய அவனை பொறாமையின்றி மனமாற புகழ்ந்து ஏத்தி ஆடுபவர்கள்
ஒன்றை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாகும் என்பது போல அனைத்தையும் அறிந்தவர் ஆகின்றனர். ஏனென்றால் எம்பெருமானின் பெருமையை நினைத்து உள்குழைவதிலேயே ஒருவர் பெற்ற ஞானத்தின் முழுமையை அறிய முடியும். ஆழ்வாரின் உள்ள பயணம் தொடரும். தொடர்ந்து அனுபவிப்போம்.